Taste the Daily. திமுக ஆட்சியில் சொத்து வரி, குடிநீர் வரி, குப்பை வரி, மின் கட்டணம் உயர்ந்துள்ளதாகவும் கூட்டணியில் உள்ள கட்சிகள் தட்டி கேட்க வக்கில்லாத நிலையில் இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் ரயில் நிலையம் அருகே தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் மின் கட்டண உயர்வால் பல தொழில் நிறுவனங்கள் வேறு மாநிலங்களுக்கு சென்றதாகவும் வேதனையுடன் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டத்தில் எவ்வளவு பிரச்சனை, கடைக்கோட்டில் இருக்கின்ற அந்த விவசாயிகளுக்கு தண்ணி போய் சேரல, உரம் தட்டுப்பாடு, மின் தட்டுப்பாடு, எதுவுமே சொல்லல. பயிர் காப்பீட்டு திட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தொடர்ந்து பயிர் காப்பீட்டு திட்டத்தில் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் குறுவை சாகுபடி செஞ்சாங்க. 3 ஆண்டு காலமா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கல. அதனால விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. அதையெல்லாம் தட்டி கேட்க வக்கில்லாத கட்சி தான் இந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள். நினைச்சு பாருங்க, விவசாயிகளுடைய பிரச்சனையோ மக்களுடைய பிரச்சனையோ இதுவரைக்கும் முன்னிருந்து போராட்டம் பண்ணிக்கீங்களா? இல்ல. இதற்கெல்லாம் அடுத்த ஆண்டு மக்கள் உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுத்திருக்காங்க. என்னைக்கு மின்கட்டணம் ஏறி போச்சு, 52% ஏறிட்டாங்க. மின்கட்டணம் உயர்ந்து போச்சு. ஆண்டுக்கு 5% உயர்த்திட்டாங்க. அப்படி மின்கட்டணம் உயர்ந்ததுனால கடுமையான மின்கட்டணத்தால் மக்கள் பாதிக்கிறாங்க. பல தொழில்கள் மின்கட்டணம் உயர்னால வெளியில போயிட்டுது. அதை ஏதாவது கண்டிச்சு போராட்டம் நடத்திருக்காங்களா? இல்ல. அண்ணா திமுக தான் கத்திட்டு இருக்கோம், தொண்டைகாய கத்திட்டு இருக்கோம். நாங்க தான் மக்களுக்காக. வேற எந்த கட்சி மக்களுக்கு குரல் கொடுக்குது? சொத்து வரி கடைக்கு 150% உயர்வு, 1000 ரூபாய் கடை வரி கட்டணும், 2000 ரூபாய் கடை வரி கட்டணும். அதே மாதிரி நகரம், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டிட்டு இருந்தா இப்ப 2000 ரூபாய் கட்டணும். 100% உயர்த்தியாச்சு. குப்பை வரி மாநகராட்சியிலிருந்து நகராட்சி வரை குப்பை வரியும் போட்டாங்க, குடிநீர் வரியும் உயர்த்திட்டாங்க. ஆக எல்லா வரியும் உயர்த்திய ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.